ஹலோ! இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, சீரக சம்பா ரைஸ வச்சு திண்டுக்கல் சைடுல செய்ற மாதிரி ஒரு பிரியாணி. இந்த பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு முதல்ல சிக்கன வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். இது கூடவே 3 கப்பு சீரக சம்பா ரைஸ நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, புதினா மற்றும் கொத்தமல்லி, வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெயும், நெய்யும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு 15 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 3 டூ 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 தக்காளி, 2 கிரீன் சில்லி எடுத்திருக்கேன். பிரியாணி பவுடர் பண்றதுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே லெமனும், சால்ட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஜார்ல நான் எடுத்து வச்சிருந்த ஓல் கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சில்லி பவுடரையும், மஞ்சத்தூளையும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கனால சரியா அரைப்படாது. அதுக்காக இந்த மஞ்சத்தூளும், மிளகாத்தூளையும் அது கூட சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா அரைப்பட்டுரும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து, நான் எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தக்காளிய தவிர மத்தது எல்லாத்தையும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இத ஃபைன் பேஸ்ட்டா இல்லாம நான் அரைச்சுட்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய குக்கர்ல கடலெண்ணெயும், நெய்யும் கலந்து வச்சிருக்கேன். அத வந்து இந்த குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே தாளிக்க வச்சிருந்த பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு கூடவே சோம்பையும் அது கூட போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, 2 பச்சை மிளகாய ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன இந்த ஸ்டேஜ்ல இதுல ஆட் பண்ணிக்கிறேன். யுஎஸ்ல 2, 3 டைப் ஆஃப் ஆனியன் இருக்கு. அதுல இந்த ஒயிட் ஆனியன் வச்சு நான்வெஜ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். எல்லோ ஆனியன வச்சு பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இப்ப நான் அரைச்சுட்டு வந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தக்காளிய எடுத்துட்டு, அத அரைச்சுட்டு வந்துக்கிறேன். இப்ப இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட ஃப்ளேவரும், அந்த ஸ்மெல்லும் வெளியில வர வரைக்கும் இத வதக்கிட்டு இருக்கணும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது, லைட்டா அடியில புடிக்கிற மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து கழுவி வச்சிருந்த சிக்கன தண்ணி இல்லாம இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துனோன்ன அடி பிடிக்காது. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் அரைச்சு வச்சிருந்த பிரியாணி பவுடர இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீரக சம்பா ரைஸுக்கும், சிக்கனுக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்ப வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நான் அரைச்சுட்டு வந்த தக்காளி பேஸ்ட்ட இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி வந்து ஒரு 1/4 கப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா வதக்கிட்டு, சிக்கன் வேகுறதுக்காக குக்கர்ல 1 விசில் வரைக்கும் வைக்கிறேன். நீங்க நாட்டுக்கோழி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 விசில். கோழிய பொறுத்து நீங்க 2ஓ, 3 விசிலோ எடுத்துக்கலாம். இது பிராய்லர் கோழிங்கிறனால, நான் இது வந்து 1 விசில்லே வந்து ஸ்டீம ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இப்ப சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு ஒரு சின்ன பீஸ டேஸ்ட் பண்ணி பாருங்க. வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டுக்கோங்க. நான் இந்த 3 கப்பு ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி வந்து நான் அரிசி அளந்த கப்லயே வந்து சூடு பண்ணி, அந்த சுடு தண்ணியும் வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். இது முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். இது கூடவே 1 கப்பு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்ப இது நல்லா கொதிச்சு வரும்போது, ஊற வச்சிருந்த 3 கப்பு சீரக சம்பா ரைஸ தண்ணி இல்லாம வடிச்சுட்டு, இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1 1/2 கப்பு தண்ணி ஊத்தணும். சீரக சம்பா ரைஸ்க்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதுல 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கனால, 5 கப்பு தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். 3 கப்பு ரைஸ்க்கு. இப்ப லெமன வந்து நான் இதுல பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்ப நல்லா இத ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, குக்கர மூடி வச்சுட்டு, அதுலருந்து ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஸ்டீம் வந்துடுச்சு. இப்ப இத ஓப்பன் பண்ணி பார்த்தா, ரைஸ் வந்து நமக்கு மேல தெரியணும். அப்ப ஒரு லைட்டா இத மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நான் ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த மிச்சம் இருக்கிற புதினா, கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கிறேன். தம் போடுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணிக்கிறேன். இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப குக்கர் மூடிட்டு, அது ஸ்டீம் வந்தோன்ன, அதுல இந்த வெயிட்ஸ் போட்டுட்டு சிம்ல வச்சிடுறேன். இந்த தம்மு வந்து அட்லீஸ்ட் 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு ரைத்தா பண்ணணும். அது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப்பு தயிர் எடுத்துட்டு, அத வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும், ஒரு சிட்டிகை ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்க அதிகப்படியான ரைத்தா பண்ண போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தயிருக்கு இந்த மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். இப்ப கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இத நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா ஸ்லைஸா கூட கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருந்த வெள்ளரிக்கா, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். யூசுவலா நான் சால்ட் ஆட் பண்ண மாட்டேன். பெருங்காயமே லைட்டா சால்ட் டேஸ்ட் குடுக்கும். இப்ப ஸ்டீம் அடங்கிருச்சு. ஐ திங்க் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழ எதுவும் அடி பிடிக்கல. அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி. நீங்களும் இத வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.